அகஸ்தீசன், அகத்தீஸ்வரன், அகத்தீசன், ஆதிமுனி, கும்பமுனி, குருமுனி, குருமுனி, தமிழ் கோமன், பொற்முனி, மாதங்க தமிழ் முனிவர், பைந்தமிழ் முனிவர், குறியோர்கள், செந்தமிழ் தாண்டவர், வான் தமிழ் முனிவர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் இலக்கியத்திற்கு காரணமான 3 சாகித்தியங்களில் முதல் 2இல் அகஸ்தியரே இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. உயரம் குறைந்ததால் தமிழ் படைப்புகளில் குருமுனி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் அகஸ்தியரின் பெயரில் பல கோயில்கள் உள்ளன. கம்பராமாயணத்தில் கம்பர் அகஸ்தியர் குறிப்பிடப்படுகிறார். வில்லிபுத்தூரன் என்ற தமிழ் புலவரான அகஸ்தியரால் அருளப்பட்ட அழகு தமிழ் மொழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வராக புராணத்தின் பசுபலோபாக்கியானத்தில் அகஸ்திய கீதை, பஞ்சராத்திரத்தில் அகஸ்திய கீதை, ஸ்கந்த புராணத்தில் அகஸ்திய சம்ஹிதை, சிவசம்ஹிதை மற்றும் பாஸ்கர சம்ஹிதையில் உள்ள துவைத நிர்வாண தந்திரம் அகஸ்தியரால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது என்று புராண கலைக்களஞ்சியம் கூறுகிறது. சித்தவைத்திய சங்கத்தின் முன்னணி உறுப்பினர்கள் சப்தர்ஷிகள், நவநாத